சொல்கிறார்கள், வீட்டுக்கும் நாட்டுக்கும் இன்றைக்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். போன வாரம் நம்ம தம்பி அங்கே முடியாது சொல்லிச்சு, சார் இன்னைக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க, அந்த தீர்த்தத்தை எப்படி மக்கள்லாம் வாங்கி அதை சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க, சொல்லுங்க சார் சொல்லிச்சு. போன வாட்டியும் சொன்னோம். இப்ப கடாரி வைத்து விட்டு என்ன செய்யறாங்க, அவங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை நம்ம அந்த கையில வாங்கி அப்படியே வாயை வச்சு சாப்பிட்டுட்டு மீன் உள்ள தண்ணியை எடுத்து நம்ம தலையில தரீங்க. அதுதான் தப்புன்னு சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க. ஏன் தப்புனா, நம்ம வாய்ப்பட்டு எச்சில்பட்ட அந்த பிரசாதத்தை நாம் தலையிலே கொண்டே தரக்கூடாது. பாக்கி இருக்கிற தண்ணீரை நம் கண்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும், கைகளிலே கழுவிக் கொள்ள வேண்டும். அதுதான் முறையை ஒழிய அதை தலையிலே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னார்கள் என்று விளக்கம் போடும். அது நாம் எப்பொழுதுமே மனதிலே வைத்துக் கொண்டு இப்படி ஆன்மீகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நல்ல நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ராமாயணமும் மகாபாரதம். அதனாலே வாழ்வில் நெறியை வகையாக சொல்வது ராமாயணமே என்று, ராமனின் பாதையே என்று இரண்டு பேர்களும் இல்லை இல்லை மகாபாரதம் தான் கண்ணனின் கீழேதான் என்று சொல்வதற்காக இரண்டு பேர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே நல்ல அற்புதமான நாடறிந்த பேச்சாளர்கள். ராமனின் பாதையே என்று வாழ்வதற்காக இலக்கிய சுடர் திருமதி யோகேஸ்வரி கௌதமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இலக்கியவாணி திருமதி பிரதிமா சுப்பையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவரெல்லாம் நம்ம கோயில பல முறை பேசியிருக்கிறார்கள், இன்னும் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சிறப்பான பேச்சாளர். கண்ணனின் கீழே இந்த அணியிலே கவிஞர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாதிக்கிறார்கள். கிருஷ்ணசாமி கிருஷ்ணன் சொன்னா எப்பொழுதுமே என்ன செய்வாரு, திடீர்னு வருவாரு, திடீர்னு பார்த்தாரு. அதே மாதிரிதான் இன்றைக்கோ திடீர்னு வந்துட்டார். ஆமா, திடீர்னு வந்துட்டார். நான் ஆரம்பிக்கிறது அவர் கிருஷ்ணசாமி சாமி சாமிக்கெல்லாம் தெரியாது. அவர் மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். இன்றைய தினத்திலே தமிழ்பூர் நல்லுலகங்கள் அத்துணை இடங்களுக்கும் சென்று தமிழை பாடி பேசி வருகின்ற அற்புதமான, நாளைக்கு கூட சேலம் சத்துவாச்சாரி என்ற வேலூர் சத்துவாச்சாரி என்ற இடத்திலே மக்கள் தொகை அருணாசனுடைய தலைமையிலே அம்மன் பாடல்களை பெரிதும் பாடியவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே ஆண்களே என்ற அணியிலே பேசுவதற்கு இருக்கிறார். இன்னைக்கு அவர் முன்னாடி தான் ஒரு பாட்டு பாட சொல்லிடலான்னு இருந்தேன். ஆனால் அவர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பாட்டு பாடுவார் என்று சொல்லி அவருடைய அற்புதமான பேச்சை நாம் கேட்போம். அவர்களை தொடர்ந்து வாயில் வந்திருக்கின்றவர் பார்த்திபன் கவிஞர் கவி கலைக்கோ மாமணி என்கின்ற கலைஞர்கள் மாமனிகள் பாராட்டி பட்டம் கொடுத்திருக்கின்ற அற்புதமான கவிஞர் பார்த்திபன் அவர்கள். அவர் யாருன்னு சொல்ல கடமை அவர்கள். இந்த கோயில்ல எவ்வளவோ முறை வந்து பேசியவர், இதெல்லாம் இந்த துறைக்கு வெளிநாட்டியாக இருந்தவர், முத்தமிழ்த்தவர், புலவர் சாரங்கமாணி ஐயா அவர்களுடைய பேரர் வாரிசு. அவர்கள் இங்கே அருமையான வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய சார்பாக அத்தனை பேர்களையும் ஆசீர்வதித்து நல்ல முறையிலே அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை நடத்துவார்கள் என்று சொல்லி, இப்பொழுது வாழ்வியல் நெறியை வகையாக சொல்வது ராமனின் பாதையே என்ற அணியை இயக்கி வைத்து இலக்கிய சுடர்கள் யோகேஸ்வரி கௌதமன் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் முதல் சார்பாக வரவேற்று பேசுகிறார்கள்.
கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு கடந்து இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அறநெறி தவறாத ராமனின் வாழ்க்கை வரலாறை நமக்கு சொல்வதால் தான். இன்று இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளிலும் ராமாயணம் காப்பியமாக, நாடகமாக, கவிதையாக பேசப்பட்டு வருகிறதற்கு அறநெறி தவறாத ராமனின் வாழ்க்கை வரலாறு ஒன்று மட்டுமே காரணம். ராமனின் வாழ்வில் நடந்த நிகழ்வு. ராமபிரானும் சீதா பிராட்டியும் திருமணம் முடிந்து அரண்மனைக்கு வருகின்ற வேளையிலே எவ்வளவோ பெரியவர்கள் பெரிய பெரிய பரிசு பொருட்களை வைத்துக் கொண்டு காத்திருக்கும் வேளையிலே ராமன் வரும் பொழுது அவர் கண்ணிலே பட்டது காலணி தைக்கின்ற விக்ரமந்து என்ற தொழிலாளி மட்டுமே. அவருக்கு அவர் பரிசாக கொடுக்க காத்திருந்த ஒரு காலணி மட்டுமே. அதை பெற்றுக் கொண்ட ராமர் மிகவும் அன்போடு அவரை வணங்கி பெற்றுக் கொண்டார். இதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் குலத்தாட்சி பார்ப்பதில்லை. அந்த காலணிகள் தான் ராமன் வனவாசம் சென்ற போது அரியணையில் ராமனுக்கு பதிலாக அரசாட்சி செலுத்துவதற்கு காரணமாக இருந்தது. பரதன் அந்த அரியணையில் சிம்மாசனத்தில் அந்த காலணியை வைத்து பூஜை செய்தார், அரசாட்சி செலுத்தினார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய விஷயங்களை ராமனுடைய ராம அவதார நிகழ்விலே நாம் காணலாம். ராமன் அறநெறி தவறாதவன், ஏகாதார வீரன், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்ந்தவன். ராமனுடைய தந்தை தசரதன் கிட்டத்தட்ட 63,000 மனைவிகளை பெற்று வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்த ராமன் ஒரே ஒரு மனைவியை மனதால் கூட இன்னொரு பெண்ணை நினைக்காமல் வாழ்ந்து வாழ்க்கைக்கு உதாரணம் காட்டினான். இன்றைக்கு சமூகத்தில் தந்தை எவரையோ மகனும் அவளையே, தந்தை மாதிரிதான் அவங்க அப்பா மாதிரிதான் அவன் அப்படின்னு சொல்றத மாற்றி ஒரு வாழ்க்கைக்கு உதாரணம் சுய சிந்தனையோடு வாழ்வில் எப்படி நடக்க வேண்டும், பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று உதாரணம் காட்டியவன் ராமன். இதனால்தான் தன்னுடைய பெயரில் தன் பெயருக்கு முன்னால் தன் தாய் தந்தையின் பெயரை இட்டு சொன்னது போல தன்னுடைய மனைவிக்கும் இடம் கொடுத்தான். அதனால இன்றளவும் சீதாராமன், ஜானகிராமன், லட்சுமி நாராயணன் என ஆண்களுக்கு தான் பேர் வைக்கிறார்களே தவிர பெண் குழந்தைகளுக்கு இல்லை. இப்படி ஆடவர் குலத்திற்கே ஒரு மரபினை காட்டி சென்றவன் ராமன். இந்த திருக்கோயிலில் கூட எத்தனை ஜானகிராமனோ எத்தனை லட்சுமி நாராயணனோ இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆடவர் குலத்திற்கே ஒரு மரபை காட்டி சென்றவன் ராமன். இதேதான் ராமானுஜர் ராமனைப் பற்றி அகிலநேய பிரத்தனே கல்யாண நிகழ்கராகா சுவாதா சமஸ்கிருத அர்ச்சனாகா என்று சொல்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? ராமன் எந்த ஒரு சொல் குற்றமும் தோஷமும் இல்லாதவன். எவனொருவன் தன்னை நாடி தஞ்சம் அடைகின்றானோ அவன் குறைகளை நீக்கி நிறைவாக வாழ செய்பவன் என்றுதான் பொருள். ராமன் என்றாலே சொல், வில், இல் என்பதுதான். சொல்வன்மை மிக்கவர் ராமர், வில் வித்தையில் சிறந்தவர் ராமன். இதைதான் சீதை ராவணன் கடத்தி சென்ற போது அவரை காப்பாற்ற ஹனுமன் ராமன் கொடுத்த கணையாளியுடன் வருகிறார். கணையாளியை கொடுத்து ராமன் உங்களை அழைத்து வர சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது சீதை சிரித்துக் கொண்டே சொன்னார்களாம், வில் வித்தையில் சிறந்த என் கணவன் வந்து என்னை அழைத்து சென்றால்தான் ராமனுடைய வில்லுக்கே பெருமை என்று சொல்லி எல்லை நீக்கை உலகம் யாவையும் சொல்லி நான் சொல்கிறேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன் என்று ராமனின் வில்லின் பெருமையை அனுமனுக்கு உணர்த்தினார். வாலி யார் என்று தெரியுமா? வாலி இன்றளவும்
காட்டிலே மனம் திருந்தி வாழ்ந்து கொண்டிருந்த மாரீசனை சந்தித்து நல்வழியில் சென்றவனை திசை மாற்றி ஏதேதோ பேசி அவனுடைய மனத்தை கலைந்து தீய வழிக்கு கொண்டு சென்றவன். ராமாயணம் நமக்கு உணர்த்துகிறது, அவன் மனதை கலைந்து பொன்மானாக வரவைத்து சீதையை கவர்ந்ததால் தான் அவனுடைய உயிர் பிரிந்தது. இப்படி தீய வழியில் செல்லக்கூடாது. தீய வழியில் செல்லக்கூடாது என்பதை ராமாயணம் நமக்கு உணர்த்துகிறது. ராமாயணம் உணர்த்துகின்ற மற்றொரு விஷயம் சகோதரத்துவம். ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் இருந்த உறவு. ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல இருக்கின்றான் என்று தெரிந்ததும் சீதையும் அவனோடு புறப்பட்டார். ஆனால் லட்சுமணனும் சகோதர பாசத்துடன் நானும் அண்ணனுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வேன் என்று வனவாசம் செல்வேன் என்று புறப்பட்டான். அதற்கு அவன் தந்தை தாய் சொன்னார், ராமனுக்கு வனத்திலே ஏதாவது ஆபத்து நேர்ந்து அவன் மடிந்து போனான் என்றால் அவன் மடிவதற்குள் நீ மடி என்று சொன்னான். இப்படி ஒரு தாய் இருக்க அவங்களுடைய அவர்களுக்கும் இருவருக்கும் இடையே உள்ள சகோதரத்துவம் தான் நானும் லட்சுமணன் அவர்களின் சகோதர பண்பு. ராமனுக்காக தன்னுடைய உறக்கத்தையே கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தன்னுடைய மனைவி ஊர்வலைக்கு கொடுத்து சென்றான். அவன் உறங்காமல் இருந்தால்தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் ராமனிடம் துணையாக இருக்க முடியும் என்று தன்னுடைய தூக்கத்தையே துறந்தவன் லட்சுமணன். இதிலிருந்து ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் இடையே உள்ள சகோதரத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. 14 ஆண்டுகள் தூக்கத்தை துறந்து இலக்குவன் ராமனுக்கு துணை செய்தான். அதனால அவனுக்கு என்ன பேர் வந்துச்சு? உறந்தார் வீட்டுக்கு பேர் வந்துச்சு. ஆனா அவன் தூங்க வேண்டிய தூக்கத்தை வேற யாராச்சும் தூங்கணும்ல, அப்படி இருந்தாலும் முடியும். அப்ப யார் தூங்கினா? அவருடைய மனைவி ஊர்வலைனா அவரோட தூக்கத்தையும் சேர்த்து தூங்கிட்டாங்க. தூங்கிட்டே இருந்தான். இலக்குவன் வர வரைக்கும் அந்த ஊர்விலைங்கிற அந்த மனைவி இலக்குவனுடைய மனைவி தான் தூங்கிட்டே இருந்து அவனுடைய தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டார். நல்ல விஷயமா சொல்லுங்க. ராமாயணம் உணர்த்தும் செய்தி, மாரீசன் தீய வழியில் சென்றதால் அவனுடைய உயிர் பிரிய நேரிட்டது. இதையெல்லாம் ஔவையார் கூற்றையில், தீயாரை காண்பதும் தீரே, திருவிழா தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் உணங்கள் உரைப்பதும் தீரே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீரே என்று தன்னுடைய பாடலிலே மாரீசன் ராவணனுக்கு என்ன வேணும்? ராவணனுக்கு என்ன உறவு வர வேணுமா? சும்மா காட்டுல தமம் செஞ்சுட்டு இருந்த மாரீசனை அடிச்சுட்டு வந்து போன்னு சொன்னா யாராச்சும் போவாங்களா? மாரீசன் ராவணனுக்கு மாமா. அவர் என்ன செஞ்சாரு? அவர் சொன்னதுனால குர்பானா போய் அந்த பெண்மானாக இருக்கக்கூடிய சீதையை கவர்றதுக்கு உதவி செஞ்சாரு. நல்ல விஷயம். கவர்றதுக்காக அவங்க முன்னாடி பொன்மானா காட்சி அளித்தார் மாரீசன். ஆமா. இப்படி ராமாயணம் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. ராம அவதாரத்தில் கிட்டத்தட்ட 16 குணங்களை பெற்று வாழ்ந்தானாம். நேர்மையானவன், இரக்க குணம் உடையவன், சொல்லில் தெளிவானவன், கருணை உள்ளம் கொண்டவன், குற்றங்களை பெரிதும் எடுத்துக்கொள்ளாதவன். இப்படி பல்வேறு குணங்களை கொண்டு
ராமனுடைய குணாதிசயங்களை பற்றி எல்லாம் அற்புதமாக சொல்லி அந்த 16 வகையான குணாதிசயங்களை எல்லாம் யோகேஸ்வரி அவர்கள் அப்படியே அடுக்காக அடுக்கு மல்லி போல வைத்தார். நல்ல விஷயம். எல்லாமே அவர் கேட்டது சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்க்க போனா ராமாயணத்துல தான் எல்லா கருத்தும் அற்புதமாக இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். அதே சமயத்துல நான் இங்க எட்டாப்புல பார்க்கிறப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியில இருக்கமா அல்லாட்டி நம்ம இங்க பக்கத்துல இருக்கமாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை இது திருப்பதி போன்றே காட்சியளிப்பதற்கு காரணம் இங்கே பார்த்தா அந்த திருப்பதியில எப்படி அந்த வரிசையிலே செல்லுவார்கள். ஆனா அங்க 300 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனா இங்க அதே மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே அருமையாக அந்த வரிசையிலே கட்டுப்பாட்டோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. எய்தாப்புல பார்க்க போனா ஆரிவிடான பக்கத்துல 2 லட்டு வேற வச்சிருக்காங்க, பொங்கல் வேற வச்சிருக்காங்க. திருப்பதியில கொடுக்கிறது போல இங்கேயும் லட்டு கொடுக்கிறார்கள் என்று நினைக்கும்போது திருப்பதிக்கு தான் நம்ம வந்து விட்டோமோ என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. இப்ப யோகேஸ்வரி அவர்கள் ராமனுடைய அந்த சிறப்பை பற்றி அற்புதமாக சொன்னார்கள். இப்ப இதெல்லாம் என்னங்க நீங்க ராமாயணம் சொல்லியிருக்கீங்கன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது ராமாயணத்தை விட மகாபாரதம், அந்த கண்ணனுடைய கீதை இருக்கின்றது, அவனுடைய பாதை இருக்கின்றது, அதுதான் சிறந்தது என்று சொல்வதற்கு முத்தமிழ் புலவர் கோ சாரங்கபாணி ஐயா அவர்களுடைய வாரிசு பெயர் கா பார்த்திபன் அவர்கள் இப்பொழுது இங்கே பேச வருகின்றார்கள். பாரதமே புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை அமைந்தது. அதுவும் பெருமாள் கோயிலில் மகாபாரதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் பேசுவதற்காக ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். இந்த கோவிலுடைய நிர்வாகிகளையும் இந்த ஊர் மக்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆனந்தமான கிருஷ்ணன் என்கின்ற பெயரை சூட்டியிருக்கின்ற எங்கள் அரச கவி நாடறியிருக்கிற மிகச்சிறந்த கவிஞர் ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் நொடி பொழுதில் கவிதையை படைக்கக்கூடிய பிரம்மனை போன்ற அரும் பெருமை பொருந்திய எங்கள் நடுவர் அவர்களை வணங்கி 2 அணிகளும் என்னோடு பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய தலைப்பில் செல்கிறேன். நடுவர் அவர்களே, வாழ்வியல் நெறியை வகையாக சொன்னது ராமனின் பாதையா கண்ணனின் கீதை, இதான தலைப்பு. எனக்கு முன்னாடி அக்கா அன்பு சகோதரி யோகேஸ்வரி வந்தாங்க. வந்ததுலேருந்து நானும் பார்க்கிறேன், எங்கேயாவது எங்க அக்கா தலைப்புக்குள்ள போய் பேசுவாங்க. தலைப்புக்குள்ள எங்க அக்கா மிகச் சிறப்பாக ராமாயணத்திலே வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து நம் கண்கள் முன்னாடி அப்படி ஒரு திரைப்படம் போல காண்பித்தார்கள். அதுல மாற்று கருத்தை இல்லை. நான் ரொம்ப ரசிச்சேன்க்கா. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ராமாயணத்துடைய கதையை கேட்கின்ற அந்த சுவையை அக்கா மூலமா நான் பெற்றேனே தவிர ஒரு பொழுதும் தலைப்புக்குள்ள வந்ததான் எனக்கு தெரியும். அது எந்த வகையில நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுது அப்படிங்கிறத பேசிக்கிறோம். அதை அக்கா விளக்காம மாட்டாங்க. ஒரு செய்தியை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஐயா கொஞ்சம் நேரம் இருக்கிறார், கொஞ்சம் கூட அக்கா மிக சிறப்பாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொன்னாங்க. அதையாவது முழுமையா சொன்னாங்கன்னு ரொம்ப ஆசையா பார்த்தேன். அதாவது சொன்னாங்க, ராமனுடைய தகப்பனார் இருக்கார் இல்லையா ஐயா, தசரதன் 60,000 மனைவிகளை கொண்ட தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்த எம்பெருமான் ராமன். இத்தனை மனைவி 60,000 மனைவி. ராமனுடைய அப்பா தசரதனுக்கு 60,000 மனைவி. 60,000 மனைவி வச்சுங்களா, 30,000 குறைச்சு சொன்னேன். 60,000 அதெல்லாம் வச்சுக்கலாம் முடியாது. சரி, நம்ம கோயில் சப்ஜெக்ட் வருவோம். அவ்வளவு மனைவிகளை மணந்த தசரதனுக்கு மகளாக பிறந்த எங்கள் ராமன் ஒரே ஒரு மனைவியை மட்டுமே மணந்து தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு கணவன் மனைவி என்று ஒரு உலக அன்பு எப்படி இருக்க வேண்டும், வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த செய்தியை நமக்கு வாழ்வியல் மூலமாக காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் என்று அக்கா சொல்றது சரி. அதுக்கு பின்னால் ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. பாராட்டுடைய எதிரடியா இருந்தாலும் இன்றைக்கு பாருங்க, அவங்க அப்பா தகப்பன் பெற்றோர்கள் ஒரு தவறு செய்து விட்டால் உடனடியாக அவங்க அப்பனை போலதான் இருப்பான், பிள்ளைய போலதான் இருப்பான். நீங்க சொல்லி எத்தனையோ வளருகின்ற பருவத்திலே அந்த குழந்தைகளுடைய மனதினை நஞ்சு கூட்டுகிற சம்பவத்தை நம்ம பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் அப்படி கிடையாதுன்றதுக்கு எங்கள் ராமன் வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவளது மனைவி மணந்த ஒரு தசரதனுக்கு
ஒரு மனைவியோட. அப்ப இதுல இருந்து எங்க அக்கா சொல்ல வந்த செய்தி என்னன்றதை உங்கள்கிட்ட ஆழ பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மனிதனுடைய செயலும் அவனுடைய தனிப்பட்ட செயலின் அடிப்படையிலே தான் வருகிறது. அவர்கள் பெற்றவர்கள் செய்த பழிபாவங்களுக்கு நன்மை தீமைகளுக்கு அந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் பொருட்டாக மாட்டார்கள் என்ற ஆக சிறந்த கருத்தை எங்கள் சகோதரி சொன்னார். அந்த ஒரு செய்தியை தவிர வேற எதையும் சொல்றோம். நல்ல செய்தி, நல்ல செய்தி. ஒருவனுக்கு ஒருத்தி கலந்து வாழணும். நடுவர்கள சொல்லணும். நான் மகாபாரதத்துக்குள்ள வேற போனேன். நீங்க இப்படியே கேள்வி கேட்டீங்கன்னா நான் உள்ள போக முடியாது. நான் உள்ள போயிடுறேன். அந்த செய்தியை நான் மீண்டும் பதிவு சொன்னேன். அதற்கு மேற்பாடு பார்த்தோம்னா எம்பெருமான் உலகை ஆளுகின்ற எம்பெருமான் பெருமானுடைய 10 அவதாரங்களிலே 7வது அவதாரமாக இறைவனுடைய அவதாரமாக வந்தவர் ராமன் இல்லையா? அது எந்த யுகத்துல? திரேதா யுகத்துல. 9வது யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்து நமக்கு எல்லாம் நல்ல கருத்துக்களை வாழ்வுக்கு தேவையான நெறிகளை எல்லாம் நம்ம இடத்தை சொல்லிவிட்டு சென்றவர் நம்முடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் பெருமான் அமைதியா இருப்பான். உங்களை சொல்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர்களே மிக எளிமையாக பார்க்க வேண்டும். திரேதா யுகத்திலே ராமன் தோன்றிய காலத்தில் இங்கே அவ்வளவு சூழ்வாள் இதெல்லாம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா அந்த காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நல்ல காலம். இறைவன் எப்பொழுதெல்லாம் பூமிக்கு வருவார்னு பாருங்க. எப்பொழுதெல்லாம் தர்மம் தவறான வழியிலே பின்பற்றப்படுகிறதோ, தர்மம் தவறி அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் இங்கே பூமிக்கு வந்து அவதார புருஷராக வந்து தர்மத்தை நிலைநாட்டி விட்டு செல்வார் என்பதுதான் பொருள் இல்லையா? அப்படி திரேதா யுகத்திலே ராமனாக இறைவன் படுத்துகின்ற பொழுது அன்றைக்கு ஒரு கணவன் மனைவி ஒரு நட்பு போன்ற ஒரு உறவு பந்தம் சொந்த பந்தத்தினுடைய அறநெறிகளை எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு நமக்கு சொல்லி நம்ம எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தை பொறுத்து இறைவன் ராமனாக வந்தார். நம்ம என்ன தலைப்பு வச்சிருக்கோம்? வாழ்வியலையே வகையாக சொன்னது. அப்ப இன்னைக்கு வாழ்வதற்கு தேவையான அந்த நெறியை யார் சொன்னார்? இல்லையா? அப்படி பார்க்கின்ற பொழுது நல்லா பார்க்கணும் நடுவர்களே. துலாபார யுகத்தினுடைய நிறைவு பகுதியிலே குருச்சேத்திர போர் நடக்கிறது. அந்த போரினுடைய மைய கருத்தாக உருவெடுத்ததுதான் கீதை இல்லையா? அந்த துரோபதை முடிக்கின்ற அந்த முடிந்ததற்கு பின்னால் துவங்கியது கலியுகம் இல்லையா? நம்ம எந்த யுகத்துல வாழ்ந்து கொள்வோம்? கலியுகத்துல இல்லையா? அப்படி கலியுகத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால் இந்த யுகத்திற்கு, அதாவது முடிவிலேயே அந்த போர்க்கள காட்சியிலே நமக்கு இறைவன் நமக்காக கீதையை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை பின்பற்றி வாழ்ந்தாலே இன்றைய வாழ்க்கைக்கு இப்போ உதவும். குருஷேத்திர போருங்கிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மிகப்பெரிய போர். அந்த போர்ல கிருஷ்ணர் என்ன செய்யறாரு? அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டியாக இருக்கும் பொழுது உபதேசித்ததுதான் கீதை. உபதேசிக்கிறாங்க. அந்த போரினுடைய மைய நோக்கம் என்ன? அந்த போர் எப்படி கட்டமைக்கப்படுதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பேச முடியாது. அந்த போரினுடைய மைய கருத்து என்பது பிறக்கவிருக்கின்ற கலியுகத்திற்கு தேவையான அறநெறி வாழ்வியல் தர்மங்களை எல்லாம் சொல்லிவிட்டு போவது. எல்லாவற்றுக்கும் மேலாக 3, அதாவது பழைய தர்மங்கள் தர்மம் என்னங்கிறத விளக்குவதற்கு பொருட்டு வந்தார். என்ன சொல்றாரு? அதுலயே தர்மம் என்பது யாதெனில் நம் அன்றாட வாழ்க்கையில் அழித்து கலைகின்ற ஆடைகளை போல அந்தந்த காலத்திற்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியது தர்மம். ஒரு தர்மம்னா அதே தர்மம் பிடிக்கும். அது எந்த சூழலிலே எந்த நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது என்பதெல்லாம் ஒன்று நோக்கி ஆராய்ந்து நாம் முடிவு செய்யணும் எது தர்மம். இதை சொல்ல வந்தது தானே கிருஷ்ண அவதாரம். இதையெல்லாம் நமக்கு கீதையிலே கண்ணன் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பீஷ்மருக்கு என்ன அருமையான அந்த போர்க்களத்திலே உபதேசிக்கிறார். அவர் அந்த இடத்துல தர்மம் எந்த சூழலில் எதற்காக, தனி ஒரு மனிதனும் ஒரு குடும்பமோ ஒரு நாடோ அப்படின்னு ஒரு தனி மனித தர்மம்னு ஒன்று இருக்கு, குடும்பத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு, தேசத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் கீதையிலே? எது ஒன்று இந்த உலகத்திற்கு நன்மை பயக்குமோ, எது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மை பயக்குமோ அதுவே தர்மம். ஒரு நம்ம இந்திய தேசம் இருக்குன்னா நம்ம தேசத்திற்கான நன்மை மட்டுமே பார்த்தாரு. பார்த்துக்கிட்டவர்களே, எது நன்மை அடைக்க வேண்டும் சொல்றீங்களோ அது எல்லாச்சும் ஒரு நன்மையை இல்ல உதாரணத்துக்கு வரேன். அது வராமல் இருக்கலாம். ரொம்ப அழகாக நீங்க ஒரு புதிய செய்தியை புதிய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். அது ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கண்ணோட்டத்தை மகாபாரதத்திலே பாஞ்சாலைக்கு துகில்விழுந்த காட்சி ஒன்று வரும் இல்லையா? சபைகளை கூட்டி வைத்து துரியோதன நாளைக்கு இணங்க துச்சாதனன் சென்று அவள் சேலையை இழுத்து அவளை மாணவர்கள் படுத்துகின்ற ஒரு காட்சி வரும்.
இதன் கூடாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா துரியோதனன் எத்தனை கொடூரமான ஒடுக்கப்பட்டவன். தன் குல விளக்கு தன் குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு மாதனை அழைத்து வந்து சபையிலே அத்தனை பேருக்கு முன்பாக துகில் ஒழித்தால் என்ற அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒரு அவப்பழியும் உள்ளது. பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் ஒரு நாளாவது நம்ம அந்த துரியோதனின் பக்கத்தின் நியாயத்தை கேட்டிருக்கிறோமா? இன்னைக்கு சொல்றேன் கேட்க. இது நான் புதுசாக. ஆமா, தர்மன் இந்திரபிரஸ்தம் என்கின்ற ஒரு நாட்டினை கட்டமைக்கின்றான். கட்டமைத்து தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு குரு பூஜை, அதாவது பட்டாபிஷேக ராஜகுரு அந்த யாகத்தை நடத்துகிறான். அதற்காக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசர்களை அத்தனை முனிவர்களையும் அழைத்து வந்து அந்த யாகத்தை மிகச்சிறப்பாக நடத்துகிறார் தர்மன். அதற்கு உறவு முறையும் வரணும், எல்லா அரசர்களும் வரணுன்றப்ப நம்மளுடைய யார் வரா, நம்ம சகுனி மாமாவும் வராரு, அவர் கூட நம்ம துரியோதனனும் வருகிறார். வந்த இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்பர்களே, அப்படியே அந்த லைன்ல இருக்கிறவங்க அந்த செய்தி உருவாகணும். பெருசா இந்த செய்தி இங்கே பேசப்படல. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வராங்க அந்த இந்திரபிரஸ்த மாளிகைக்கு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மாய சபை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாய சபை யார் உருவாக்கினான்னு கேட்டீங்கன்னா, மாயசூரன்றவர் அவனுடைய மந்திர தந்திர வித்தைகளால இயற்கையை விஞ்சுகின்ற அளவிலே ஒரு மாய மாளிகையை உருவாக்கி இருக்கிறார், ஒரு மாய சபையை உருவாக்கி இருக்கிறார். தேவ தட்சன். ஆமா, தேவ தட்சன். தேவனுக்கே தட்சன் இல்லையா? இயற்கையை விஞ்சுகின்ற அளவிலே மிக சிறப்பான ஒரு மாளிகையை அமைத்திருக்கிறார். அங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அந்த யாகமானது நல்ல முறையிலே நடைபெற்று நிறைவு பெறுகிறது. நிறைவு பெற்ற பிறகு வந்திருக்கின்ற விருந்தினர்கள் எல்லாம் அந்த மாளிகையை அந்த சபையை சுற்றி பார்த்து செல்கிறார். அதை யார் உருவாக்குறது? மாயசூரன். அவன் உருவாக்கி அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது பார்த்தா வறண்ட நிலம் போல தெரியும், வறண்ட தர போல. ஆனா போய் பார்த்தா அது இடத்துல தண்ணி இருக்கு. ஆமா, அவ்வளவு இருக்கும். தண்ணி இருக்கும். ஆனா தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும், அங்க போனா தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அங்க போனா தண்ணி இருக்கு. கதவுகள் திறந்திருக்கிறது போல நேரம் உள்ள போனா கதவு இருக்கு. கதவு வந்து இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா இடத்துல வாயில் இருக்கும். ஆனா இருக்காது. வரும் அந்த மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. அது போல ஒரு மாய மாளிகை. அங்கே வந்து நம்மளுடைய துரியோதனன் நடந்து சென்ற அந்த மாளிகை. நம்முடைய துரியோதனன், உங்களுடைய துரியோதனன், என்னுடைய துரியோதனன். துரியோதனன் என்னுடைய நண்பனாக நான் ஏற்கிறேன். ஆனப்பட்ட என் கருணனை ஏற்கின்ற பொழுது நான் ஏற்க மறுப்பேனா? ஏற்கிறேன். அப்படி என்னுடைய துரியோதனே சொல்றேன். என்னுடைய துரியோதனன் அப்படி தீர நடை போட்டு அந்த மாளிகையினுடைய அழகுகளை பார்த்து அப்படியே நடந்து கம்பீரமா போயிட்டு இருக்காரு. அப்படி போகின்ற பொழுது அங்கே வறண்ட நிலம் போல தெரிகிறது. ஆனால் அங்கே செல்லுகின்ற பொழுது கால் தடுக்கி விழுகிறான். விழுகின்ற பொழுது பார்த்தால்தான் தெரிகிறது அது நீர் நிரம்பிய நல்ல ஆழமான ஒரு குளம். தெரியல, மாயவலை இல்ல, மாய மாளிகை தெரியல. அவங்க எழுந்திருக்கிறான். அப்பயும் பார்த்து அங்க வந்து இந்த பாண்டவர்களும் மற்ற விருந்தினர்களும் சிரிக்கிறார்கள். அதை திரௌபதியும் பார்க்க, அதாவது பாஞ்சாலி நீர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வழிக்கிட்டு தவறி விழுந்துள்ளார். விழுந்ததுக்கு பிறகு எழுந்து மீண்டும் நடக்கிறார். அங்கே வந்து ஒரு வாயில் கதவு இருப்பது போல இருக்கிறது. அவர் வெளியே வச்சு போகிறார். போகின்ற போது பார்த்தா அங்கே ஒரு சுவர் இருக்கிறது, அதில் முட்டி கொடுக்கிறார். இதை பார்த்த அந்த அங்கே இருந்த பாண்டவர்களும் மற்றவர்களும் சிரிக்கிறார்கள். சிரிக்கின்ற பொழுது இந்த பாஞ்சாலி என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? அந்த குருகுலத்தவர்களுக்கு கண்ணிருந்தும் அந்த குருகுலத்தவர்களுக்கு கண்ணிருந்தும் குருட்டுத்தனமே வழக்கம் போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணலாம். அது என்ன பாஞ்சாலி? குருகுலத்தை சார்ந்தவர்களுக்கு கண்ணிருந்தும் குருடர்கள் போனா என்ன அர்த்தம்? துரியோதனோட அப்பாவுக்கு அவர் துரியோதனை பொதுவாக அவருடைய குலத்தினுடைய பெயரை சொல்லி இழிவு செய்து விடுகிறார். அவர் அந்த இடத்துல பாஞ்சாலியோட மறந்துட்டாங்க. தன்னுடைய கணவன்மார்களும் அந்த குலத்தை சார்ந்தவர்கள் குருகுலம் என்று சொல்லி மொத்தமாக சொல்கிறார்கள். அது நம்மளுடைய என்னுடைய துரியோதனுடைய உள்ளத்திலே எப்படி படுகிறது கேட்கணும். ஒரே ஒரு விளக்கம், அந்த துரியோதனுடைய அப்பா திருதராஷ்டிரனுக்கு கண்ணு கிடையாது. ஆமா, அது அடுத்த கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி காந்தாரியும் தன் கண்களை கட்டி கொள்கிறார். அப்ப அவங்க கண்ணு தெரியாதுங்கிறத வச்சுக்கிட்டு இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, உங்க அப்பாவுக்கு தான் கண்ணு இல்லைன்னு நினைச்சேன், உனக்கும் கண்ணு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்றாங்க. யாரு சொல்றா? உங்க
பாஞ்சாலி சொன்னா பாஞ்சாலி ரொம்ப எள்ளி நகைப்பாடி கிண்டலி கேள்விமா இருக்கிற சபையிலே மகிழ்விக்கின்ற நோக்கத்தோடு என்னுடைய துரியோதனனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது 2 வழி வருகிற 2 விஷயங்கள் அது துரியோதனனுடைய உள்ளத்தை துளைக்கிறது. என்னது? துரியோதனனின் தந்தை திருதராஷ்டிரன் ஒரு குருடன் என்பதை சுட்டிக்காட்டி நையாண்டி செய்ததாகவும், துரியோதனன் தன் கண்களை கொண்டு பார்த்தும் ஏமாந்ததை கேலி செய்யும் விதமாகவும் அவர் சொல்கிறார். அது எப்படி இருக்குன்னா, அது சீக்கிரமாவே சொல்லிக்கிறேன். இது துரியோதனுக்கு எப்படி இருக்குன்னா, தன்னுடைய வம்சத்தையே இழிவு செய்தது போல இருக்கு. அத்தனை நாடுகளில் இருந்த அந்த அரசர்களும் முனிவர்களும் சொல்லி குழுமியிருந்த அந்த இடத்திலே அந்த திரௌபதி தன்னுடைய தகப்பன் அந்த அம்மா சொல்லி யோசிச்சுக்கணும்ல, அவங்க அம்மாவுடைய மாமனார் தானே அவரு. அந்த தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமனாரை ஒரு ஜாடையாக கூட படிப்பது பாவம் இல்லையா? அத்தகைய பாவத்தை செய்வது எந்த வகையில? ஒரு நாடாளுகின்ற அரசனாக இருக்கின்ற துரியோதனனை ஒரு பொது சபையிலே கிண்டலும் கேலியும் செய்து அவமதிக்கிறார். மாமனாரை போய் குற்றம் சொல்லலாமா, கேலி செய்யலாமா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு நடக்குது. இருந்தாலும் இன்றைக்கு ஒருவருடைய ஊனத்தை குறை சொல்வது என்பது மிகப்பெரிய பாவம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு தந்தைக்கு நிகரான தன்னுடைய மாமனாரையே பழித்து சொல்வது இந்த வகை நியாயம். இங்கேதான் சினமானது அவன் உள்ளத்திலே போகிறது. தன் குலத்தையும் தன் தாய் தந்தை பெற்றோர்களை எல்லாம் குறை சொல்கிறார் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே துரியோதனன் கோபப்படுகிறார். இப்ப நான் உங்க நடுவு சீக்கிரம் முடிக்க சொல்றேன். நீங்க கோபப்படாதீங்க, நான் கோபப்படுறேன். கொஞ்சம் வளர்ந்தது அப்படிதான் பேசுறேன். இப்படி அந்த இடத்திலே அதை சொன்னதுனால என்னுடைய துரியோதனனுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை தான் பாண்டவர்களின் மீதான வன்மத்திற்கான அவர்களை அழித்தே ஒழித்து தீர வேண்டும் என்கின்ற அந்த முதல் தீப்பொறியினை ஏற்றி வைத்தது திரௌபதி தான். அதாவது பாஞ்சாலி. இங்க இருந்துதான் துவங்க ஆரம்பிக்கிறது குருச்சேத்திர போருக்கான முதல் தீப்பொறி. எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டுமே பார்க்க கூடாது, 2 பக்கங்களை பார்க்க வேண்டும். நியாயம் என்பது நாணயத்தை போல 2 பக்கங்கள் உண்டு. இதே நான் துரியோதனனுடைய நியாயத்தை சொல்கிறேன். சரி, இப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்? இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நன்றாக இப்ப சொல்லிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் பாஞ்சாலி தான். அவருடைய அந்த கிண்டலான வார்த்தை தான் குருச்சேத்திர போருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அதன் மூலமாக துரியோதனன் செய்தது சரின்னு நான் சொல்ல வரேன்? இல்ல. அப்ப துரியோதனன் செய்த சரியில்லை. அப்ப பாஞ்சாலிக்கு நடந்த அந்த அநீதி, அவமரியாதை நியாயம் நான் சொல்ல வரலாம்? நியாயம் இல்லைன்னு சொல்ல வரலாம்னா அதுவும் இல்லை. நடுவரவர்களே, இந்த இடத்தில் தான் என் கண்ணன் கிருஷ்ணனுடைய கீதையை நாம் பார்க்க வேண்டும். மிக அழகான ஒரு செய்தியை சொல்லினார். ஒருவருடைய பழிக்கு இன்னொருவரின் பழி ஒருபொழுதும் தீர்வாகாது. பழிக்கு பழி கூட, பழிக்கு பழி ஒருபொழுதும் தீர்வாகாது. எல்லாவற்றிற்கும் மேலாக வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா செய்தாரை ஒருத்தல் அவர்தான நன்மையை சொல்லியிருக்காரு. ஆனா இது அதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கீதையிலே, பழிக்கு பழி ஒருபொழுதும் தீர்வாகாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அன்போடு உறவோடு நேசிக்கின்ற அத்தனை உறவுகளையும் இழக்கக்கூட நேரிடும், குலநாசம் ஏற்படும் என்கின்ற ஒரு ஆக உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறார். நம்மை பொதுவாக வாழ்க்கையிலே யாராவது இழுத்து பேசிவிட்டார்கள், அவமரியாதை செய்துவிட்டார்கள், பழித்து விட்டார்கள் என்றால் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு நாம் செயல்படக்கூடாது. ஒருபோதும் அவர்களுக்கு முன்பாக நாம் நம் திறமைகளை வளர்த்துக் கொண்டு சமுதாயத்திலே உயர்ந்து நின்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர பழிக்கு பழி ஒருபோதும் தீர்வாகாது என்கின்ற ஆக சிறந்த வாழ்வியலுக்கு தேவையான நெறியை என் கண்ணனின் கீதையின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அது இன்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கிறது. ஆகவே இது போல 1000 தத்துவங்களை இன்றைய வாழ்விற்கு தேவையான அறநெறிகளை எல்லாம் என்னால் கீதையிலிருந்து சொல்ல முடியும். இருந்த போதிலும் என் நண்பர்களுக்கு 10 நிமிடம் கொடுத்து நான் 15 நிமிடத்தை எப்பொழுதும் போல எடுத்துக்கொண்டேன். அவரை எப்பொழுதும் சொல்லுவேன், எனக்கு மாமா போல மட்டுமல்ல தாத்தாவை போல. தாத்தா என்றால் தாத்தா, அள்ளி தாத்தா என்று கேட்கிறேன். மாமா கிடையாது இல்ல, உங்களை அங்கிள்னு கூப்பிடுறதுனால அதை சொன்னேன். உங்களையும் தாத்தா போல என்னை தாத்தா தாத்தா என்ற நேரத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு ஆனால் நன்றாக பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் கிடைத்தால் என் பேச்சுக்கு கிடைத்த பரிசாக இருக்கிறேன். நன்றி. தந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். தட்டோட நிற்கிறாங்க, நீங்க தட்டுங்கன்னா எப்படி தட்டுவாங்க? அதுலயும் தட்டு பெரியவங்களுக்கு தான் மனமான உங்க அம்மாவே உங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க, அவ்வளவுதான்.
நல்ல ஒரு அருமையான நமது பார்த்திபனுடைய பொங்கிட்டார் அப்படியே. அதுவும் துரியோதனன் போய் யாராச்சும் நல்லவன்னு சொன்னா இந்த நாடே தாங்காதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நல்லவேன்னு அப்படியே அழகா காமிச்சு தன்னுடைய கட்சிக்கு வலு சேர்த்திருக்கார். அதே சமயத்திலே தீப்பொறி பறக்க பேசினார். அவருடைய இப்படிதான் பேசணும். இப்படி பேசாது அவர் தாத்தா கற்றுக் கொடுத்ததே அவர்தான். புத்தமிழ் இருந்தவர் புலவருக்கோ சாரங்கபாணி அவருடைய வாரிசு என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். இன்னும் அவர்கள் வளர வேண்டும், நன்றாக பேசி சிறப்பு பெற வேண்டும் என்று இந்த மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு கேட்டுக்கொண்டு அந்த பக்கத்தில் ஒரு அம்மா பொங்கிட்டு உட்கார்ந்து. ஆமா, தீபாவளி வரும்போதுல அந்த பட்டாசை எப்படி வெடிக்கிறோமோ அதெல்லாம் சரி பொங்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் சொன்னா இவர் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் அவங்க ஏத்துக்கவே இல்லை. அவங்க பார்த்தாவே அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த கீதையை சொன்னாங்க, பாதையை சொன்னாங்க, சீதையை சொன்னாங்க. சீதையை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தயாராக காத்திருக்கிறார். வாழ்வியல் நெறியை வகையாக சொல்லுவது கீதையினுடைய பாதை இல்லை, ராமனுடைய அந்த பாதை தான் என்று அற்புதமாக பேசுவதற்காக திருமதி பிரதிமா சுப்பையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி இங்கே பேச அழைக்கிறோம். நாங்க பாலாஜி பாலாஜின்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம அருமை நண்பர் பாலாஜி சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறார். போன வாட்டி கோச்சிக்கிட்டேன், ஏங்க நீங்க முன்னேறத்திலே வரல, அங்க நவராத்திரி கோயிலும் எழுபதாவது பெருமா கோயில்ல, அதனால இந்த பேட்டி வந்துட்டார். ரொம்ப வணக்கம் அவருக்கும். இங்க வந்துள்ள பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்புக்குரிய கவிதையை தலைவராக விளங்கும் நடுவர் அவர்களுக்கும் மேலும் என்னுடன் வந்துள்ள சக பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை வணக்கம். ஐயா, நான் ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இரவாயிட்ட இரவு வணக்கம். இப்போ தம்பி அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். உண்மையாவே அதை மறுக்க முடியாது. தம்பி வந்து அழகா சொன்னாங்க. அழகா இருந்துச்சா ஆக்ரோஷமா இருந்துச்சா? ஆக்ரோஷம்னா அவங்களுடைய அந்த கருத்து, அதை நம்ம அழகாக எடுத்துக்கணும். வஞ்ச புகழ்ச்சி அணியிலே நம்ம யோகேஸ்வரி சகோதரி அவர்களை வாழ்த்தினாங்களா இல்ல வீழ்த்தினாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. துரியோதனனுக்கு பாஞ்சாலி அவங்க செருப்புல முத்தனாதான் கோபம் வந்துச்சு, அதனால வசைப்பாடினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சின்ன வயசுல வளரும் போதே அந்த விதை விதைக்கப்படுகிறது. அப்படி விதைத்த விதைதான் துரியோதனனுடைய மனதில் இருந்தது. அது என்ன சின்ன வயசுல என்ன அதை நான் சொல்றேன் ஐயா. அதனாலதான் சிறு வயதிலேயே நம்ம இந்த நட்டு சாப்பிடுறோம் அழகா, அதுல ரசத்துல கலந்து தீவனுக்கு கொடுத்தாரு துரியோதனன். அதை சாப்பிட்டோம். ஆனாலும் அந்த சிறு வயதிலேயே அந்த துரியோதனனுக்கு அந்த பகை உணர்வு உள்ளது அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே மறுக்க கூடாது. தம்பி வந்து ஆக்ரோஷமா பேசிட்டாங்க, பரவாயில்ல. ஆனா இங்க வந்து தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்து அவன் போரிட
கடமையாற்றது. கிருஷ்ணர் அவதாரம்ங்கிறது தான் 9வது அவதாரம். ஐயா குறிப்பிட வேண்டும், கிருஷ்ணர் அவதாரம் 9வது அவதாரம். முழுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசிப்பது அந்த அவதாரம். கல்கி அவதாரம் என்பது முக்தி நிலையை அடையும் அவதாரம். இப்ப நான் அங்க பேச வந்திருக்கிறது ராமன் இருந்த அந்த 7வது அவதாரம் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இருக்குது அப்படின்னு நான் பேச வந்தேன். ராம அவதாரம். ஒரு குடும்பம் அப்படிங்கிறப்ப வரும்போதுதான் மனைவி மக்கள் நட்பு வரும்போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை முழுமையடையும். ஆமாங்களா இல்லைங்களா? அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரே வஞ்சகமும் துரோகமும் பகையும் இருந்தா எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட அவரை பற்றி தான் நம்மளுடைய சகோதரர் பாட்டி அவர்கள் பேசினார். நல்லவர்களுக்கு நாய் கழிக்கிறதே ரொம்ப சிரமமா மாறி ஒவ்வொரு விதையிலும் ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும் ஒவ்வொருவருடைய வஞ்சகங்களும் நீங்கள் சொல்லும் சொற்களால் நீங்கள் செய்யும் செயல்களால் இன்று உங்களாலேயே விதைக்கப்படுகின்றது. அது மரமாக வளர்ந்தவர்கள்தான் தெரியும். அது அனைவருக்கும் தரும் பழங்களை தருகிறதா, இல்லை பூக்களை தருகிறதா, இல்லை உங்களையே வதைக்கும் முள்மரமாக யாருக்கும் பயனில்லாமல் போகிறதா? அதே போலதான் துரியோதனன் மனதில் விளைந்த அல்ப எண்ணங்கள் பாசமாகவும் ராமனின் மனதில் விளைந்த நல்ல எண்ணங்கள் ராமாயணமாகவும் உருவானது. ராமனுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள். அவரை பற்றி நம்ம பேசாத நாட்களே இல்லை. அவரை பற்றி நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். இப்ப ராமனுடைய தம்பிகளான பரதன், லட்சுமணன் அவங்கள பற்றி நம்ம பேசணும். சரிங்களா? ஏன் அவங்களை பற்றி நம்ம பேசுறோம்? ஏன்னா பரதன் என்ன பண்ணாரு அப்படின்னா ராமனுடைய வழியை பின்பற்றினார். லட்சுமணன் என்ன பண்ணாரு அப்படின்னா ராமனுடைய பாட்டுக்கு போனார். அவருடைய இருந்தார். அவருக்கு வந்து கொண்டாட்சியே பெரிய பேரா பெற்றார். ஆனா பரதன் என்ன பண்ணார்? பரதனை பற்றி யாருக்கு தெரியும்? அவரை பற்றி நம்ம இப்ப பேசணும். ராமருடைய தம்பி பரதன். தசரதன் மன்னன் இறந்து விட்டார். பரதனுக்கு தெரியாது. பரதன் வந்து வேற நாட்டில் இருக்கிறார். கைகேயி பரதனுடைய தாய். கைகேயை வரம் கேட்டதால்தான் தசரதன் இறந்து விட்டான். ராமன் காட்டிற்கு சென்றார். வேற நாட்டில் சொன்னா அவங்க அம்மாவோட நாட்டு, அம்மாவுடைய நாட்டு. அப்போ பரதனை வந்து திருப்பி கூட்டிட்டு வராங்க. ஏன்னா ராமனும் காட்டுக்கு போயிட்டாரு. இப்ப யாரு வந்து அடுத்த அரசாட்சி ஆள வேண்டும் அப்படின்னா பரதன் தான். இப்ப அவருக்கு முடிசூடன். பரதனுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. என்ன பண்றாரு அப்படின்னா நேர யாரு பார்க்க போறாங்க? தன் தாயை பார்க்க போறாரு. அப்படிதான் வரவே வாங்கிருக்காங்க கையை. என்ன சொல்றாங்க? கையை ராமனை கூப்பிட்டு நீ காட்டுக்கு போகணும்னு சொல்றப்ப ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆடு, நீ போய் தாழியின் சடைகள் தாங்கி தாங்கள் கவனியற்கொண்டு கூடியவர் காண நோக்கி புள்ளிகை துறைகளாடி 7 என்று ஆண்டில் திருந்திவார் சொல்லிட்டு கையை ராமன் சொல்ற பரதன் ஆள போறான்னு சொல்லிட்டாங்க அப்பயே. ஆனா பரதன் வந்து அந்த ஆட்சியை நாங்க ஆளணும் நினைக்கவே இல்லையா? ராமனும் நினைக்கல. ஏன்னா இன்பம் துன்பம் ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்த்தாங்க இல்லையா அவங்களுடைய அண்ணன் தம்பிகள். பரதன் என்ன பண்றாரு? வீட்டுக்கு நாட்டு திரும்பி வரும்போது கைகேயியை பார்க்க போறாரு. கைகேயி வந்து நடந்ததெல்லாம் சொன்னோடையும் பரதன் எப்படி அழுது புலம்புகிறார் தெரியுமா? அண்ணன் காட்டுக்கு போய்விட்டார், தன் தந்தை இழந்து விட்டார், நான் அரசாள வேண்டுமா, நான் அரசாள சிறிது நினைப்பேனா அப்படின்னு அவர் அழுது புலம்புகிறார். ராமனை விட மிகவும் படிப்பிலும் கல்வியிலும் ராமனுக்கு சமமாக இருந்தவர் பரதன். அவருடைய தூய்மையான எண்ணங்களை தன்னுடைய தாய் கூட என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கறத மிகப்பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து அம்மாவை பார்த்துட்டோம். இப்ப கோசலை அம்மாவை பார்க்க போகிறோம். கோசலை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ராமனுடைய தாய். அவங்களை பார்க்க போகும்போது அவங்க ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. கைகேயி வாங்கின வரம் உங்களுக்கு தெரியாதா? எப்படி ஒரு குழந்தையோட மனசை வந்து புண்படுத்திட்டாங்க தெரியுமா?
பரதன் குற்றமற்றவர். ஏன்னா பரதன் சொல்லி அந்த வரத்தை அவன் தாய் கேட்கல இல்லைங்களா? அதான் மையரு மருத்துவன் அப்படின்னு சொல்லி பரதனை வந்து சொல்றாங்க. கைகேயியை அவனால கண்டிக்கவும் முடியல. ஏமா எனக்கு ஒரு வரத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் முடியல. கைகேயியை திட்டவும் முடியல. ஏன்னா வந்து கைகேயி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதனால ராவணின் மனம் புண்படும். ஐயா என்ன சொல்ற? ராவணின் மனம் புண்படுமா? ராவன் மட்டும் இல்லைங்க, ராமன் வழி நடக்க அவங்களுடைய தம்பிகளும் எப்படின்னா ராமனை போல சுத்தமானவர், நல்லவர், நல்ல பண்புள்ள கொண்ட பெருமாள்கள் அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, 1000 ராமருக்கு 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு ஈடாக முடியாது. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படி இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு நாட்டுல? இன்னைக்கு நாட்டுல வீட்டுல பார்க்க போனா அண்ணன் தம்பி பாசம்ன்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. தேடி பார்ப்போம் வீட்டுல ஒரு 10 போட்டு பாயாசம் கொடுத்துருக்கணும். ஒரு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். என்ன பண்ணாலும் நானும் போய் 2 கிளாஸ் வாங்கி கொடுத்து அப்புறம் கேட்டேன், ஏன்பா பாயாசம் கொடுக்குறாங்க? என் தம்பிக்கு லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல தம்பிக்கு லாட்டரி சீட்ல விழுந்து அண்ணன் சந்தோஷப்படுறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அவசரப்படாதீங்க சார், அந்த லாட்டரி சீட்டு காணாம, தம்பிக்கு விழுந்த லாட்டரி சீட்டு காணாம போச்சு. அதுக்கு சந்தோஷப்படுற அண்ணன்லாம் இருக்கிற காலத்துல நானே இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பரதன் போய் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் இன்னைக்கு நாட்டுக்கு தேவை. அதே மாதிரி கைகேயிக்கே தன் மகன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வருத்தம். தன் மகன் வந்து ராவணனை சுட்டுட்டு நான் அரசாங்கம் என்னைக்குமே நிற்க மாட்டாரு அப்படிங்கிறது கைகேயி உணர்ந்தே இல்லை அப்படிங்கிறதுதான். தசரதன் இருக்கும் போது என்ன சொல்லிட்டாரு? கைகேயி என்னோட மனைவியே கிடையாது, பரதன் என்னுடைய மகனே கிடையாது, அவன் வந்து இப்படி சடங்குகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இவ்வளோ பெரிய கஷ்டத்துல யாரையும் அவன் போய் ஆறுதல் கேட்பான் சொல்லுங்க? தன் தாயை நோக்கி தானே போவான், அடுத்த தாயை நோக்கி போவான். கோசலை நோக்கி போகும்போது கோசலையும் அவனை புரிந்து கொள்ளாமல் பேசுவது அவனுக்கு எவ்வளவு சங்கடமாக இருந்தது. மேலும் அதற்கு பிறகும் வாங்க நம்ம வந்து அரசு பணியை ஏற்றுக்கொள்ளலாம், அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு வசிஷ்டர் கேட்கிறார். எவ்வளவு ஒரு மன கஷ்டத்துல வளர்ந்து இருந்திருப்பான். அண்ணனும் தம்பியும் பாட்டுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இங்க அரசாடணுமா அப்படின்னு அவர் எத்தனை தடவை யோசிச்சிருப்பார். ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. அந்த சோகம் தாங்க முடியாம அவங்க அப்பா தசரதன் இறந்து போயிட்டாரு. இப்ப கேகை நாட்டுல இருந்து பரதன் வராரு. வந்தா அவர் அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கல, அவங்க பெரியம்மாவும் புரிஞ்சுக்கல. எல்லாருமே சொல்றாங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்தவர் பரதன் என்பது மிக அற்புதமான விஷயம். இன்னைக்கு நாட்டுக்கு வீட்டுக்கும் தேவை. அடுத்த பயணத்தை பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றாரு? அழைத்து வந்து நம்ம வந்து அரசால வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் மாதிரியே தவறுகளை கூட்டு அவர் வந்து காரணத்துக்கு செல்றார். 3 வழியில மத்தில யார் இருக்கா? குமன் இருக்கார். குமன் என்ன பண்றாரு? அந்த ஆட்சி கடந்து விட்டாதான் அவர் அந்த காரணத்துக்கு போகணும். குமன் பரதனை பார்த்தோன்னே சொல்றாரு, ஆஹா இவர் வந்தாரையா, ராமனை வந்து ராமன் வந்து காரணத்துக்கு போய் நிம்மதியா இருக்க முடியல. பரதன் என்ன பண்றாருன்னா அங்கேயும் வந்து சண்டை போட யாருமா? குமன் அப்படிங்கிற பரதன் வேட்டுவர் தலைவர். அவர் தான் வந்து ஆணையை வந்து கடந்து விடுறார். அப்போ வந்து இவர் வரும்போது பரதன் வரும்போது ஆஹா இவர் வந்து சண்டை போட வந்திருக்காரு ராமன் கூட, நம்ம அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் சண்டை போடுற அளவுக்கு பெரிய படைகள் வந்து திரட்டி வரலையே, அவர் சாதாரண மனிதனாக ராமனை தனக்குள்ள கூட்டிதான் வந்திருக்காரு. உடனே அவர் பார்த்தோம்னா சரி இவர் வந்து சண்டை போட வரல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ராமன் இருக்கிற இடத்தை வந்து காமிக்கிறாங்க சொல்லுவாங்க. இப்போ ராமனை தேடி போய் நீங்களே வந்து இந்த அரசே ஆள வேண்டும் அப்படின்னு பரதன் கேட்கிறார். யாரும் கேட்போமா? அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, இந்த வீட்டுக்கு எனக்கு தான் சொந்தம், என் பேருக்கு எழுதுங்க சொத்தை அப்படின்னு கேட்கிற இந்த காலத்துல அந்த காலத்தை வரைக்கும் போய் அந்த காலத்துல இருந்து அண்ணனை கூட்டிட்டு வந்து நான் அந்த அரசை ஆட்சி செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவோட போறேன். போய் அவர் கேட்கிறாரு. ஆனா தன்னுடைய தந்தையினுடைய
வைக்காம ஊருக்கு வெளியிலே நந்தை கிராமம் என்கின்ற ஒரு இடத்திலே அந்த பாதுகை அண்ணனுடைய பாதுகையை வைத்து பூஜை செய்து தான் உட்காராம அண்ணனுடைய பாதுகையை வைத்து பாதுகாத்தார். எத்தனையோ தம்பிகள் இருந்தாலும் பரதன் மாதிரி ஒரு தம்பி கிடையவே கிடையாது. ஏன்னா யாருமே புரிச்சுக்கிற பரதனை, ஆனா ராமன் புரிச்சுக்கிட்டாரு. ராமனுக்கு தெரியும் பரதன் வந்து எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது ராமனுக்கு தெரியும். அவன் என்னைக்குமே நம்ம வேணும் ரொம்ப அன்பு செலுத்துவார், அன்போடு இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் ராமனுக்கு இணையானவன் பரதன் என்று பலரும் கூறுகிறார். நம்மளுக்கும் தெரிஞ்சு போச்சு பரதன் ரொம்ப நல்ல பையன். யாராவது நம்பிக்கை ஒற்றுமையாக நடக்கணும் ஐயா, கிடைக்கணும். நான் சொல்லிடுவேன், பிரதீபா சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன். எவ்வளவு ஏழையா? ராவணனுக்கு 2 தம்பிங்க இருந்தாங்க. விபீஷணன், கும்பகர்ணன். இல்லையா? ராவணன் செய்த தப்பை வந்து விபீஷணன் தட்டி கேட்டான். நீங்க வந்து செய்யக்கூடாது, சீதையை கொண்டு ராவணனிடம் ஒப்படைக்கணும்னு கேட்டான். ஆனா என்ன பண்ணாரு ராவணன்? ராவணன் என்ன பண்ணாரு? அவன் சொல்லி வச்சு கேட்கவே இல்லை. ஆனா கும்பகர்ணன் எழுப்பி போரிட்டாங்க. கும்பகர்ணன் ராவணனோட சேர்ந்து போரிட்டு மடித்தார். அது வேற விஷயம். இப்போ விபீஷணன் என்ன பண்றாரு அப்படின்னா ராவணன் கூட போய் சேர்ந்தாரு. ஏன் சேர்ந்தாரு? நியாயமான எல்லாரும் கேட்கறாங்க. ரொம்ப இடத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தனை சண்டை போட்டு சேர்ந்து போனா இன்னொருத்தனை அதை போய் சண்டை போட்டு போக வேண்டியது. அது என்ன ராமன்கிட்ட போய் சேர்ந்துக்கிறது? அவன் ராவணன் அழிவான்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு தப்பை நம்ம தட்டி கேட்கணும்ல. இந்த அரசவையில மகாபாரதத்துல அவ்வளவு சாட்சாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் கூட பாஞ்சாலியுடைய துகில் உரிக்கும் போது ஒருத்தராவது கேட்டாங்களா? 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 கடவுள் மட்டுமே அதுக்கு செவி கொடுத்தார். கடவுள் கிருஷ்ணன் மட்டுமே அதுக்கு செவி கொடுத்தாரே தவிர மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து அதை செய்து மாண்டு போக வேண்டும் என்ற மனித பிறவியே நீங்கள் கேட்டீர்களா? அந்த சாலையில் இருந்த மனித பிறவிகள் கேட்டீர்களா? அதுதான் நல்ல கேள்வி. அருமையான கேள்வி. இப்பதான் சூடா குடிக்குது. நமக்கு கடவுள் ஒரு பிறவி கொடுத்திருக்கார். அவங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் கிடையாது. நல்லது மட்டுமே நம்ம செஞ்சுட்டு போறாங்க. அதுதான் வந்து விபீஷணன் செய்தார். அவர் வந்து ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் நல்லதுக்காக என்று போராட வேண்டும் என்று ராவணனிடம் கேட்கிறார். அதுதான் அதுதான் அவர்கள் தப்பு சொன்னாங்க. அது பேரே என்ன சொல்லுவாங்க? சரணாகதி தத்துவம். சரணாகதி அடைக்கிறது. அதுதான். ஆகவே எவ்வளவு உயர்ந்த புகழ் ராவணனுக்கு ராவணன் வழி வந்தவனுக்கு சொல்லவே முடியாது. உயர்வர உயர்வரம் உடையவன் அவன், மயர்வர மதிநலம் அருளியன் அவன், அயர்வர அமரர்கள் அதிபதியவன், துயரற சுடரடி தொழுதியன் அவனே என்று ராமன் வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்பட்டு சொல்லி நன்றி. அருமை அருமை அருமை. எல்லோரும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அந்த மிகப்பெரிய சபையாக இருக்கக்கூடிய அந்த கௌரவ சபையிலே பாஞ்சாலியை அழைத்து வரப்படுகின்றார். இல்லை இல்லை, இழுத்து வரப்படுகிறார். நீசன் கரம் பற்றி அவருடைய முடியை இழுத்து வந்து அந்த பாண்டவருடைய கௌரவருடைய சபையிலே நிறுத்தும் பொழுது அந்த சபையிலே யார் இருந்தார்கள்? எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருந்தார்கள். யார் என்று பார்த்தால் அங்கே பீஷ்மர் இருக்கின்றார், துரோணர் இருக்கின்றார், கர்ணன் இருக்கின்றார். இன்னும் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் இப்படி செய்வது தவறு என்று யாராவது சுட்டிக்காட்டினீர்களா என்று ஒரு கடுமையான கேள்வியை பிரதிபா சுப்பையா அவர்கள் வைத்திருக்கிறார். உண்மைதானே? எல்லாரும் இருக்கிறப்ப ஒரு மாணவன் ஒரு பெண்ணிற்கு ஒரு துன்பம், ஒரு துயரம், அவமானம் என்கின்ற பொழுது அந்த அவமானத்தை தட்டி கேட்கவில்லை. நீங்க என்ன மனுஷன் அப்படின்னு அவங்க கேட்கிறார். இப்படி மோசமான நிலையிலே அந்த பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட அந்த துயரத்திலே கண்ணன் வந்து காவல் பண்ணா, இல்லனா என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் அருமையாக பேசியிருக்கிறார்கள். பரதனுடைய பற்றி சொன்னார்கள். அப்ப பரதன் வந்து பஞ்சவடியில வச்சு ராமருடைய பாதையை 14 ஆண்டு காலம் காத்து அவனுக்கு அடிபணிந்து அங்கே சேவை செய்தானே, அதேபோல் ஒரு கம்பி இருக்க வேண்டும் இந்த காலத்திலே என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையான செய்திகள் எங்களுடைய ராமாயணத்திலே தான் இருக்கிறது.
எங்களுடைய மகாபாரதத்திலே என்ன இருக்கின்றது? போர் இருக்கின்றது. போர் என்று வந்துவிட்டால் அதிலே ஈகை வருகிறது. அப்புறம் பார்த்தா வேற வேறு மயக்க அடிச்சு போதையிலே விழுகிறார்கள். பெண் பார்த்து சிரிக்கின்றான், குருடி என்கின்றான், அதனால் கோபம் வருகின்றது, அதனால் சண்டை வந்தது என்று அதை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள் இவர்கள். இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது என்று மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து எடுத்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் என்ன சாமானியர்களா? எங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதை விட அதிகமாகவும் தெரியும் என்று சொல்வதற்காக இடியோசை குரல்காரர், அது மட்டுமல்ல மணியோசை குரல்காரர். எனக்கு இன்னொரு இதயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் தான். இன்றைக்கு தமிழ் மூலம் சென்று தினம் பட்டிமன்றம் இன்னைக்கு நான் கேட்டுக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ஊர்ல நான் இருக்க சார் சொல்லிட்டு நேரத்தோட வந்து அருமையாக என்னை இங்கே நினைவு செய்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் வாழ்வியல் நெறிகளுக்கு வகையாக சொன்னது ராமாயணம் இல்லை, பாரதமே பாரதமே என்று அடித்து பேசுவதற்காக வந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை, என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய ஆசான், நம்முடைய திருமலைராயன் பட்டினத்தினுடைய ஆசு கவி என்று அழைக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் ஐயா கவிஞர் கோ அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இரண்டு அணியாக பிரிந்திருந்தாலும் இணையத்தாலே ஒன்றாக இருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, அழகாக இந்த ஆலயத்திலே நின்று கொண்டு ஆண்டவனை தரிசிப்பதற்காக ஆண்டவனை பற்றிய செய்திகளை தங்களுடைய செவி வழியாக கேட்டுக்கொண்டு உள்ளத்திலே அவனை நினைத்துக் கொண்டு வழியிலே நின்று எங்கள் ஐயா அவர்கள் தொடங்கி சொன்னதை போல நம்முடைய திருமலைராயன் பட்டினம் இப்பொழுது பார்க்கிற பொழுது திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திலே இருப்பதை போல எங்கள் மனக்கண்ணிலே ஒரு காட்சி தோன்றுகிறது என்று சொன்னால், எல்லோரும் வரிசையாக நின்று சென்று பார்க்கிற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. வருகை தந்திருக்கிற பக்த கோடிகள் மக்களே, இந்த பட்டிமன்றத்தை காணுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாங்கள் பேசுவதற்கு இடையிலே ஓடியாடி விளையாடுவதற்காக வருகை தந்திருக்கிற பாசத்துக்குரிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, இன்னும் சொல்லப்போனால் நான் யாருடைய தலைமையிலே பேசினாலும் சென்ற இடத்திலே பேச வந்த கருத்தை பேசிவிட்டு உடனே மேடையிலே அமர்வது உண்டு. ஆனால் நம்முடைய திருமலைராயன் பட்டணத்திலே பேசுகிற பொழுது மட்டும் எனக்கு ஒரு மகிழ்வும், மனதுக்குள்ளே மகிழ்வு மட்டுமல்ல, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அந்த சந்தோஷத்தோடு கூடியிருக்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திருமலைராயன் பட்டணத்திலே நான் மேடை ஏறுவேன். காரணம், நான் பிறந்த மண் என்பதாலோ, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்கிறார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, நான் பிறந்த மண் என்பது ஒரு காரணம், என் குடும்பத்தார் இங்கே இருக்கிறார்கள் என்பது இரண்டாவது காரணம். அடுத்த காரணம், நான் உலகத்திலே இருக்கிற எந்த மூலைக்கு சென்று தமிழ் பேசினாலும் நான் பேசுகிற பேச்சையும் நான் பாடுகிற பாடலையும் கேட்டு எதிரே இருக்கிற ரசிகர்கள் ஒரு 10 பேராவது கைத்தட்டி ரசித்தார்கள் என்று சொன்னால், அதை கேட்டு ரசிக்கிற முதல் உள்ளம் ஒன்று இந்த திருமலைராயன் பட்டணத்திலே இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் என்னுடைய பட்டிமன்ற ஆசான் கவிஞர் கோ அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு பேசுவது உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. வருகிற ஐயா அவர்களுக்கு இருப்பதற்கான இடத்தை தந்து அழகாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சத்தானசாமி அண்ணன் அவங்களோட நிகழ்ச்சி, சத்தானசாமி அண்ணன் மட்டுமே போகணும், நீங்க வந்தீங்க அண்ணன் வராங்கல்ல. வருகை தந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனதளவிலே மகிழ்ச்சியான அந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் பெருந்தகையவர்களே அழகாக சொன்னீர்கள். திருப்பதியிலே இருக்கிற வேங்கடனை பார்ப்பதற்காக நம்முடைய மூதாதையர்களே இருக்கிற ஒருவர் செல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது முடியவில்லையே, இறைவா நான் என்ன செய்வது என்று வேண்டிய பொழுது, உன்னுடைய ஊரிலேயே நான் இருக்கிறேன், இங்கே வந்து வழிபடு என்று இந்த ஊரிலே பிரசன்னமான வெங்கடேசன் வந்திருக்கக்கூடிய ஆலயம் தான் நம்முடைய வெங்கடேச பெருமாள் ஆலயம். அந்த ஆலயத்திலே உள்ளே இருக்கிற அந்த கடவுளை வணங்கினாலும், திருப்பதியிலே இருக்கிற அந்த கடவுளை வணங்கினாலும் ஒன்று என்று நீங்கள் அடியெடுத்துக் கொடுத்தீர்கள். அந்த ஆண்டவனை உங்களோடு சேர்ந்து நான் இன்னும் சில மணித்துளிகளே உள்ளே வந்து வணங்குவதற்காக காத்திருக்கிறேன். அழகாக பேசினார்கள், நன்றாக பேசினார்கள், எதிரணியை சார்ந்தவர்கள். என் அருமை தம்பி அவர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் என்ன
விடுங்கன்னா நான் பாத்துறேன், என்ன விடுங்கன்னா நான் பாத்துறேன். ஒண்ணு விட்டபடி என்ன பண்ணேன்னு கேட்டேன். அப்ப எல்லாம் விட்டு அவங்க பேசும்போது நான் வந்து பேசுறேன்னா இது முறை இல்லையே தம்பி, சரி நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை அசமடக்க வேண்டிய வேலையே எனக்கு பெருசா போச்சுங்க. பக்கத்துல உட்காந்து நான் போய் பேசுறேன்றாரு. நடுவர் அவர்களே, இந்த ஆண்டவனை பற்றி அங்கு இருக்கிற எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்விலே நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு என்னன்னா, 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பெண்ணுக்கு திருமணமாகவில்லையே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. வருகிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வருக என வரவேற்பட்ட நம்முடைய ஆலயத்தின் சார்பாக சொல்லி, என்ன செய்வது என்று தெரியவில்லையே ஆண்டவனே, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். கையிலே பொருள் இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கிற பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? மாப்பிள்ளை எந்த பக்கம் இருக்கிறான் என்று தெரியவில்லையே என்று வேண்டிய பொழுது, நம்பினால் நம்புங்கள், ஏன்னா நம்பினால் கெடுவதில்லை, நான்குமாரி தீர்ப்பு என்று நம்முடைய கண்ணதாசன் நம்முடைய அழகாக இருக்கக்கூடிய இந்த கண்ணனை பற்றி பாடுவான். நண்பர்களே, என்ன செய்வது என்று வேண்டி சென்றேன். 10வது நாள் ஒரு ஜாதகம் என்னிடத்திலே வந்து சேர்ந்தது. இல்ல நான் இருக்க மாட்டேன். உங்க மேடையில நான் இருக்க முடியுமா? இருந்தா சொல்லுவீங்களா? அது பாடிடுவோம். நடுவர் அவர்களே, அழகாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரிடத்திலே வேண்டுதலை வைத்து விட்டு போனேன். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போன 15வது நாள் ஒரு ஜாதகம் எங்களுடைய கைகளிலே வந்தது. இன்னைக்கு என்னுடைய பெண்ணும் அந்த மாப்பிளை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து போயிட்டாங்களான்னு தெரியல. வீட்டுல பேசுறதே கேட்க முடியல. எங்க இவங்க பேசுறதை கேட்கறதே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளைகளுடைய ஜாதகம் பொருத்தமாக இருந்தது. பொருத்தமாக இருக்கிறதே, என்ன செய்வது தெரியலையே, வேங்கடா என்ன நடக்கிறதுன்னு தெரியலேன்னு வேண்டிக்கிட்டேன். நண்பர்களே, யாரிடத்திலே சென்று எதை கேட்பது என்று நினைத்துக் கொண்டிருந்த எனக்கு பணத்தை அனுப்பி, அண்ணா உங்களுடைய அக்கௌண்ட் புத்தகத்தை எடுத்துட்டு போய் என்ட்ரி போட்டு பாருங்க, அதுல ஏதாவது பணம் வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொன்ன என்னுடைய நண்பருடைய மனைவியுடைய தொலைபேசி அழைப்பை கேட்டு பாஸ்புக்கை எடுத்துட்டு போய் என்ட்ரி போட்டு பார்த்தேன். அதுல 10 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு அந்த தங்கை எனக்கு அனுப்பி வச்சிருந்தா. நண்பர்களே, தங்கையுடைய பெயரோ அந்த என்னுடைய நண்பருடைய பெயரையோ இங்க சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஏன் அக்கௌண்ட் நம்பர் சேர்த்து அனுப்பி கொடுக்க வேற என்ன சொல்றேன். அந்த நண்பருடைய பெயரும் ஜானகி ராமன் என்பதுதான் அதிலே கூடுதல் சிறப்பு. நண்பர்களே, அந்த ஜானகி ராமனுடைய சென்னையில இருக்காங்க. ஜானகி ராமனுடைய மனைவி எனக்கு அந்த தன்னுடைய பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பி இருந்தாங்க. நண்பர்களே, ஒரு 5000 ரூபாய் பணம் கேட்டால் கூட தந்துவட்டி காரணத்திலே நம்முடைய உடைமைகளை அடமானம் வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பொன்னையோ பொருளையோ கொண்டு கொடுத்து விட்டு கைமாறாக பணம் வாங்குகிற இந்த சூழலிலே ஒரு பத்திரத்தில் கூட கையெழுத்து இல்லாமல் என்னை நம்பி இல்லை ஆண்டவனை நம்பி எனக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்ப வரைக்கும் அவங்கிட்ட மறுபடியும் கேட்கறது தெரியுமா, என்ன நம்பி கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வழி பண்ணி கொடுறா வெங்கடேசான்னு சொல்லிதான் வேலை ஏறி இருக்கேன். அதையும் எனக்கு செய்வதற்கு அவன் காத்திருக்கிறான். எங்க உடனே கொடுத்த 3 வருஷம் ஆயிடுச்சு கொடுக்கல. கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக சாமி வேண்டிக்கிறீங்க, பணம் வரணுங்கிறதுக்காக சாமி வேண்டிக்கிறீங்க, பணத்தை கேட்காம இருக்கிறதுக்காக வேண்டிக்கிறீங்க. நடுவர் அவர்களே, கேட்காம இருக்கிறதுக்காக வேண்டிக்க கூடாது, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்ததும் வேண்டிக்கிறீங்க. ஏன்னா அதுதான் என்னுடைய உள்ள. ஏன்னா எது வரைக்கும் இல்ல இது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஏறக்குறைய 54 முடிந்து 55வது ஆண்டை 22ஆம் தேதி தொடர்போறேன். இந்த 55 ஆண்டுகளிலே திருமலைராயன் பட்டணத்திலே சென்று யாரிடத்திலே கேட்டாலும் பெரிய தெருவில் இருக்கிற அந்த லோகம்பாத்தாவுக்கு பேர பெரிய மட்டை இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் 10 பைசா கடனா வாங்கினது இல்லைன்னு சொல்லுவாங்க. தவிர யாருக்கிட்டையும் கடன் வாங்கி வளர்க்கல. அதனால அந்த குடும்பம் வெங்கடேசான்னு சொல்லிதான் அவன்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறேன். ஓஎம்பி நம்ம எம்எல்ஏ பேர அவருக்கு சொல்லிருக்கோம். வந்துடும், இப்ப இந்த மாசம் வந்துடும் நினைக்கிறேன். ஓஎம்பி வந்துடும் நினைக்கிறேன். திரும்பி வந்தால் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா நீ திறந்திட நினைக்கும் கதவுகள் எல்லாம் தானே திறக்குமடா உன்னை தர்மம்
அழைக்குமடா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா குந்தன் விருப்பம் கூடுமடா என்ற அந்த ஆண்டவனை நீ பாடுற பாட்டை கேட்கலாம். சாய் தீஷி. ஆமா, நீங்க பேர் நுழைய எழுத திட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் நான் கிடையாது, அவங்க 2 பேர் தான் கூப்பிட்டு கேட்டுறீங்க. சாய் ஓகே, சாய் தீஷித்னா முருகனுடைய பேரா? தீஷி அப்படி முருகனுடைய பேரா எங்க இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் பேர் நம்ம வச்சு அழகா போட்டுட்டு இருக்கோம். அழகாக வந்து பார்த்துட்டு இருக்க உள்ள போனீங்களா அஞ்சனை நேரா போய் காட்டி நடுவர் பெருந்தகைவர்களே, அழகான முறையிலே இந்த ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டுதல் வைத்தா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்கிறதுதான் நம்முடைய திருமலைராயப்பட்டத்திலே இருக்கக்கூடிய பெருமை. 108 ஆலயங்களும் 108 கோவில்களும் 108 குளங்களும் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பகுதியிலே பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய ஆலயத்திலே வணங்கினால்